நாகர்கோவில் கோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பொறியியல் கல்லூரியில் போலி ஆவணங்கள் மூலம் பணியில் சேர முயன்ற இருவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் பகுதியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லாயம் பகுதியைச் சேர்ந்த இருவர் பொறியியல் கல்லூரிக்கு பணி சேருவதற்கான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து கல்லூரியில் சேர்வதற்கு பணி ஆணை பெறப்பட்டதாக கூறி நிர்வாக பிரிவு மற்றும் லேப் டெக்னீசியன் பணி ஆணைகளை கொண்டு வந்தனர். இதனையடுத்து சந்தேகம் அடைந்த கல்லூரி முதல்வர் பணி ஆணையினை பரிசோதித்த போது பணி ஆணை போலியாக முத்திரைகளுடன் தயாரிக்கப்பட்டது என்பது தெரியவந்தது. இது தொடர்ந்த கல்லூரி நிர்வாகம் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்கள் ஜெயக்குமார் மற்றும் தர்ஷன் என்பதும் இவர்களிடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நபர்கள் என்று கூறி ஒரு கும்பல் போலியாக நியமன ஆணையை பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கொடுத்ததாக தெரிய வந்ததை அடுத்து போலீசார் மேலும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மக்களுக்காக கொண்டு வரும் திட்டங்களுக்கு யார் பெயர் உள்ளது என்பது முக்கியமா அல்லது திட்டத்தால் மக்கள் பயன்பெறுவது முக்கியமா என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. மாணவர்களை வழிநடத்தும் முறைகள், பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பது உள்ளிட்டவைகள் தொடர்பாக தலைமை ஆசிரியர்களிடம் கலந்துரையாடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் பெயருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கேட்டபோது தமிழக மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்றும் யார் பெயர் அதில் உள்ளது என்பது முக்கியமா அல்லது திட்டத்தால் மக்கள் பயன்பெறுவது முக்கியமா என்ற வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வது வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்தார். ஒரு திட்டத்தை கொண்டு வரதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வரோம். அதுல வந்து யார் பேர் இருக்குங்கிறது முக்கியமா அல்லது அதனால பயன்படுகின்ற மக்களுக்கான திட்டம் முக்கியமா என்ப அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார். ஒரு பேர் வருத்தமா இருக்கின்றது. செஞ்சி அருகே பழங்குடியின பெண்ணுக்கு அரசு துவக்க பள்ளியின் கழிவறை அமைந்துள்ள இடத்தில் அதிகாரிகள் பட்டா போட்டு கொடுத்ததால் பள்ளி மாணவர்களுக்கு கழிவறை வசதி கேள்விக்குறியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்மன்னூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துவக்க பள்ளியில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள கழிவறையை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் மாரியம்மாள் என்பவர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்த நிலையில் அவருக்கு அரசு துவக்க பள்ளியின் கழிவறை அமைந்துள்ள இடத்தை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்யாமல் வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவரும் அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்காக பூமி பூஜை செய்த நிலையில் வீடு கட்டுவதற்காக கழிவறை கட்டிடத்தை இடிப்பதற்கு தயாராகி வருகிறார். இதனால் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கழிவறை வசதி கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். மாரியம்மாளுக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்க ஆய்வு செய்து வேற இடம் பட்டா அவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். பசங்களுக்கு இப்போ 20 பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை. இதை இட்டுட்டாக அவங்க வேற எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை. அதை நீங்கள் பார்த்து கண்காணித்து அதை வேற இடம் அவங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். கிண்டியில் முன்விரோதம் காரணமாக அண்ணன் தம்பியை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கிண்டி நாகிரெட்டி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவர் தாவேக நிர்வாகியாக உள்ள நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு தாவேக சார்பில் வைக்கப்பட்ட பேனர்களை மர்ம நபர்கள் கிழித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஸ்ரீராம் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரிடம் பேனரை கிழித்தது யார், உனக்கு தெரியுமா என கேட்டதாகவும் இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து சந்தோஷ் தனது நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக சென்ற ஸ்ரீராமை வழிமறைத்து தகராறு செய்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இது பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்த ஸ்ரீராமின் சகோதரர் ஜானகிராமனையும் மூவரும் சேர்ந்து பலமாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த ஜானகிராமன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷாம், ஸ்டீபன் ஆகிய 2 பேரை கைது செய்து தப்பிச் சென்ற சந்தோஷை தேடி வருகின்றனர். ஜாதிமாரை திருமணம் செய்து கொள்வோர்களை பாதுகாக்கும் வகையில் அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி தலைமை அலுவலகத்தில்
அதன் தலைவர் கிருஷ்ணசாமி மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்க வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அப்பொழுது பேசிய அவர், கவின் ஆணவ படுகொலை நமக்கு இந்திய அளவில் தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது என்றும், கௌரவ கொலைக்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜக எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்ற கேள்வியை எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஜாதி வெறியை அகற்ற வேண்டும் என்றும், ஜாதியின் பெயர் இருக்கும் வீதிகளின் பெயரை அகற்ற வேண்டும், ஜாதி பெயரில் உள்ள பல்கலைக்கழகங்களின் பெயரையும் பள்ளிகளின் பெயரையும் நீக்க வேண்டும், ஜாதி மாறி திருமணம் செய்து கொள்பவர்களை பாதுகாக்கும் வகையில் அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். முதல்ல சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகள், சாலைகள், சிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா அறவே அகற்றணும். பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர், பல்கலைக்கழகங்களுடைய பெயர் எதுவுமே சாதியினுடைய பெயரால கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. முதல்ல அதை செய்யணும். திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது என்றும், 4 ஆண்டுகால ஆட்சி மீது எந்த குறையும் சொல்ல முடியாத அளவில் உள்ளது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அறிமுகம் செய்தவுடன் புதிதாக ஏதோ கண்டுபிடித்து புதிதாக ஞானம் வந்தது போல CV சண்முகம் வழக்கு தொடர்ந்தார் என்றும், ஜெயலலிதா ஆட்சியில் 25 திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றும், இதனை எல்லாம் திமுக நீதிமன்றத்திற்கு சென்று தடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது என்றும், 4 ஆண்டுகால ஆட்சி மீது எந்த குறையும் சொல்ல முடியாத அளவில் உள்ளது என்றும், அந்த வரவேற்பை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்படுகிறார் என தெரிவித்தார். அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தல்களிலும் 2019 இருந்து வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி ஓபன் மைக்கில் காவல் அதிகாரிகளுக்கு கொடுத்த அறிவுரைகள் வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. திருச்சி மாநகரில் போக்குவரத்து பிரிவு உதவி ஆணையர் முகமது ரபியிடம் ஓபன் மைக்கில் பேசிய மாநகர காவல் ஆணையர் காமினி, பாதி ஆயுதப்படை பணியையும் தான் எடுத்து சேர்த்து பார்ப்பதாகவும், இரவு பணியில் இருக்கும் நேரம் தவிர சீக்கிரமாக வந்து பணியை பார்க்க வேண்டும் என்றும், ஒரு பணிக்கு அதிகாரி இல்லாத பொழுது அந்த வேலையையும் நீங்கள் தான் சேர்த்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும், நீங்கள் சம்பளம் வாங்கவில்லையா, அனைத்து பணிகளையும் கமிஷனரே வந்து பார்க்க வேண்டுமா என்றும் அவரிடம் கடிந்து கொண்டார். மேலும், கூடுதல் பணி பார்க்கும் போது அதற்காக கூடுதல் படி வாங்குகிறீர்கள் என்றும், இங்கே பணிக்கு வரும்பொழுது ஒரு மாதிரியாகவும் வந்தவுடன் அஜெண்டா பிக்ஸ் செய்து செயல்படுவதும் சரியில்லை என்றும் பேசியுள்ளார். தற்பொழுது சமூக வலைதளங்களில் இந்த ஆடியோ வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் இதை யார் வெளியிட்டனர் என்பது குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இல்லாத போது நீங்க ஒரு போஸ்ட்ல ஆள் இல்லைன்னா சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஆபீசர் இல்லைன்னா டைரக்டா எல்லாத்துக்கும் கமிஷனரே வந்து பார்க்கணும்னா என்ன, நீங்களா சம்பளம் வாங்கலையா, அதுக்கான அலவன்ஸ் வாங்கலையா? சங்கராபுரம் அருகே இருதரப்பு பிரச்சனையால் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவிற்கு தடை விதித்து கோட்டாட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் கடந்த 2013ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. பின்னர் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் திருவிழா நடைபெறவில்லை. இது தொடர்பாக வருவாய்த்துறை சார்பில் சமாதான கூட்டம் நடைபெற்றதை அடுத்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. வழக்கம் போல் இந்த ஆண்டும் தேர் திருவிழாவில் மீண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானதால் இரு தரப்பினரும் கோட்டாட்சியர் லூர்துசாமி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது உடன்பாடு ஏற்படாததால் இந்த ஆண்டு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடத்துவதற்கு கோட்டாட்சியர் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து கோவில் வளாகத்தில் கோட்டாட்சியர் உத்தரவு நகலை சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் தலைமையில் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் கோயில் வளாகத்தில் ஒட்டப்பட்டது. ஓமலூரில் அமைச்சர் துவக்கி வைத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் 16 துறைகள் சேர்ந்த அதிகாரிகள் அந்தந்த துறை சார்ந்த மனுக்களை பெற்றனர். மேலும் இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை,
முதியோர் உரிமை தொகை மட்டும் கேட்டு 1000க்கும் மேற்பட்டோர் மனுக்களை கொடுத்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற பேரணி விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே நடைபெற்றது. வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை மாபெரும் பேரணியில் 11 தீர்மானத்தை பொதுமக்களுக்கு விளக்க உரை மாபெரும் பொதுக்கூட்டம் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே நடைபெற்றது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ராமநாதபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆலுஷா நவாஸ் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார், மேலிட பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது மழை பெய்த நிலையிலும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பிரீத்தியின் கணவர், மாமனார், மாமியார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பிரீத்தி உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னரும் உடலை வாங்காமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வரதட்சணை கொடுமைக்கு காரணமாக இருந்த பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர், மாமனார் விஜயகுமார், மாமியார் உமா ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என உயிரிழந்த பெண்ணின் தாய் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் நல்லூர் போலீசார் 3 பேரையும் இன்று கைது செய்தனர். மேலும் வரதட்சணை கொடுமை வழக்கில் 3 பேரும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரீத்தியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இன்று உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பிரீத்தியின் உறவினர்கள் உடலை பெற்றுக்கொண்டு பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்துச் சென்று அங்கு வைத்து இறுதிச் சடங்குகள் செய்தனர். தொடர்ந்து பிரீத்தியின் உடல் திருப்பூர் மின் மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலத்தில் சண்முகவேல் என்ற SSI கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி மணிகண்டன் கைது செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதத்தை எடுக்க சிக்கனூர் அருகே உள்ள உப்பாறு ஓடைக்கு சென்றுள்ளனர். அப்போது மணிகண்டனை பிடித்திருந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவரை மணிகண்டன் அரிவாளால் வலது கையில் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் மணிகண்டனை சுட்டு பிடித்தனர். தொடர்ந்து இருவரையும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அதில் மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் உடுமலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் போலி காவலர் அடையாள அட்டையை பயன்படுத்திய நகை கடை அதிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானாவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மார்வாடி பகுதியைச் சேர்ந்த வினு சோப்ரா என்பவரின் ஆவணங்களை போலீசார் சரிபார்க்க கேட்டபோது வினு சோப்ரா தான் பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் காவலராக உள்ளதாக அடையாள அட்டை காண்பித்துள்ளார். இதில் சந்தேகம் அடைந்த போலீசார் விசாரணை செய்தபோது வினு சோப்ராவின் காவலர் அடையாள அட்டை போலியானது என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வினு சோப்ராவை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் வினு சோப்ரா வண்ணாரப்பேட்டை TH ரோடு பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார் என தெரிய வந்த நிலையில் நகை மற்றும் பணம் எடுத்து செல்லும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள போலி காவலர் அடையாள அட்டை தயார் செய்து உள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வினு சோப்ரா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவுப்படி புழல் சிறையில் அடைத்தனர். இலவச வேட்டி சேலை தமிழகத்தில் சரியாக வழங்கப்படுவதில்லை என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மறுத்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 நாள் கைத்தறி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி இலவச வேட்டி சேலை தமிழகத்தில் சரியாக வழங்கப்படுவதில்லை என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை மறுத்தவர், எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு பட்டுப்புடவை மற்றும் மகளிர் உரிமை தொகையாக 1500 ரூபாய் வழங்குவதாக கூறியுள்ள நிலையில் முன்பு ஆட்சியில் இருந்தபோது இதுபோன்ற திட்டங்களை ஏன் அறிமுகப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் முதலில் இதுபோன்ற திட்டங்களை அறிவித்தவர்
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று குறிப்பிட்டவர், சட்டமன்றத்தில் இந்த திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து வாக்குறுதியின்படி 1.15 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கி வருவதாக தெரிவித்தவர், தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் விடுபட்ட தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார். 1000 ரூபா கொடுத்தது தளபதி அவர்கள். விட்டு போனது அன்னைக்கே சட்டமன்றத்தில் சொன்னாங்க, நீங்கள் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதை மூடிடுவீங்க, இது ஒரு விளம்பரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தளபதி எந்திரி சொன்னார், நான் குறைஞ்சபட்சம் 1 கோடி பேருக்கு கொடுப்பேன், உங்கள் மாதிரி இல்லை, நான் சொன்னது செய்வேன்னாரு. 1 கோடி 15 லட்சம் பேருக்கு இன்னைக்கு வரல கொடுத்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவு நாளை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள அவரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் கலைஞரின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள கலைஞரின் சிலைக்கு திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் வீட்டு வசதித்துறை அமைச்சருமான முத்துசாமி மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், திராவிட இயக்கத்தின் போர்வாளிகளில் ஒருவராகவும் திமுகவின் தலைவராகவும் சுமார் 50 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கலைஞரின் சிலைக்கு மரியாதையை செலுத்தியதாக தெரிவித்தார். மேலும் தந்தை பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோரின் வழியை பின்பற்றி ஆட்சி செய்த கலைஞர் எப்படிப்பட்ட திட்டங்களை வழங்கினார் என்பது அனைவரும் அறிந்தது என்று குறிப்பிட்டவர், தற்போது கலைஞரின் திட்டங்களை எங்கு சென்றாலும் காண முடியும் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் சிறப்பாக நடக்கும். அதே போல் அரசனுடைய திட்டங்கள் கூட அவர் வகுத்து கொடுத்த திட்டத்திற்கு தொடர்ந்து வலு சேர்க்கிற வகையிலையும் புதிதாக இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் தளபதி அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்வதற்காக வந்த பெண்களிடம் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் பணம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்வதற்காக வந்த பெண்களிடம் ஒரு நபருக்கு 300 ரூபாய் என 3 நபர்களிடம் பணத்தை பெறும் மருத்துவமனை ஊழியரின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மேலும் அந்த வீடியோவில் ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் என்றும் சிறிது நேரம் கழித்து வரும்போது கையில் காசு கொடுங்கள் என்றும் சொல்லும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது மருத்துவமனையில் தன்னை வாங்க சொல்வதாகவும் அதனால் தான் பணம் வாங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவரை தொடர்பு கொண்ட போது இதனால் வரை இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை என்றும் இந்த தவறை செய்த மருத்துவமனை ஊழியர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியவர், ஊழியர் தப்பிப்பதற்காக மருத்துவமனை மீது பொய்யான தகவலை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். அவங்களோட அந்த மேடம் கிட்ட விசாரிக்கல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தரப்புல தான் வாங்க சொல்றாங்க. என்ன அது பாத்தீங்கன்னா கூகுள் பேலயும் போன் பேல பாத்தீங்கன்னா வாங்க வேணாம் கையில வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நிச்சயமா கிடையாது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு திமுக தொண்டர்கள் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநிலங்களவை அமைச்சர் ராஜேஷ்குமார் தலைமையில் நாமக்கல் மோகனூர் சாலையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த அமைதி ஊர்வலமானது மோகனூர் சாலையில் துவங்கி பரமத்தி சாலை வரை நடைபெற்றது. பின்னர் பரமத்தி சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் முழு உருவ சிலைக்கும் மற்றும் திருவுருவ படத்திற்கும் மாநிலங்களவை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அமைச்சர் ரகுபதி தலைமையில் திமுகவினர் கலைஞரின் உருவ சிலைக்கு மற்றும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. மேலும் புதுக்கோட்டை அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்த திமுகவினர் வடக்கு ராஜ வீதியில் உள்ள மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தின் வாயிலில் மலர் அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
பின்னர் அங்கு நிறுவப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு அமைச்சர் ரகுபதி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த புதுக்கோட்டை இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திட்டக்குடி அருகே அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் சி.வி. கணேசன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எஸ். நாரையூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்ததோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் கால்நடை பராமரிப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்வில் விருத்தாசலம் சார் ஆட்சியர் விஷ்ணுபிரியா, வேப்பூர் தாசில்தார் செந்தில்வேலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களிடம் பரப்பி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகாரில் 5 லட்சம் மகளிர்கள் பங்கு பெறும் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களிடம் பரப்பி வருவதாக விமர்சித்த அவர், கடைசி மூச்சு இருக்கும் வரை பாட்டாளி மக்களுக்காக தான் உழைப்பேன் என்று தெரிவித்தார். அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களும் பரப்பி வருகிறார். காரைக்குடி மாநகராட்சி மேயருக்கு எதிராக மனு கொடுத்த துணை மேயர் உள்ளிட்ட திமுக கவுன்சிலர்கள் வராததால் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த வாக்கெடுப்பு கூட்டம் ஆணையர் சங்கரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 7 அதிமுக கவுன்சிலர்கள், சுயேட்சை கவுன்சிலர் ஒருவர் என 8 பேர் மட்டுமே பங்கேற்றனர். போதிய உறுப்பினர்கள் இல்லாததால், நம்பிக்கை இல்லாததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக மாநகராட்சி ஆணையர் அறிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு மனு கொடுத்து திமுக துணை மேயர் குணசேகரன் உள்ளிட்ட திமுக கவுன்சிலர்கள் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை என்பதால் மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டார். இன்றைய தினம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மேயர் இங்க இந்த காரைக்குடி மாநகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி. வரும் காலத்தில் உலகிற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சியில் திமுக சார்பாக அமைதி பேரணி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. திருச்சி அண்ணா ஸ்டேடியம் ரவுண்டானா முதல் டிவிஎஸ் டோல்கேட் வரை நடைபெற்ற இந்த அமைதி பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவ சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. வரும் காலத்தில் உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறும் என்பதை குறிப்பதாக கூறினார். இன்னும் வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எப்படி இப்போ இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக இருக்கின்றதோ, ஒட்டுமொத்தமாக உலகமே முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மாறும் என்பது அனைவரும் அறிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். துரை வைகோ பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார் என்று மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். கலைஞர் கருணாநிதியின் 7வது நினைவு தினமான இன்று கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு கட்சியாகவோ இயக்கமாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, தனிப்பட்ட நபராக கலைஞருக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருப்பதாக விளக்கமளித்தார். மேலும் மதிமுக இப்போது இருக்கும் நிலைக்கு நாங்கள் காரணமல்ல என்று தெரிவித்த அவர், கேள்வி கேட்பதற்கு ஆளில்லை என்ற ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை, பகுதி செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்களை தூக்கி எறிந்த காரணத்தால் ஜனநாயக போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் துரை வைகோ பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார் என்று மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்? ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற, எதிர்கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருந்ததன் மூலமாக உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது.
நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள். சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் மேற்கு வங்காளத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற இரு இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் 2 பேரும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த இப்ராஹிம் கலிஃபுல்லா, ஆகாஷ் பட் என்பதும் இருவரும் ரயில் மூலமாக ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனைக்கு முயன்றது தெரியவந்தது. இந்நிலையில் 24 கிலோ கஞ்சாவை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை விமான நிலைய மேம்பாலத்திலிருந்து குதித்து ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டையை சேர்ந்த பாலாஜி என்பவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். வழக்கம்போன்று இன்று பணிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்ற பாலாஜி ஜிஎஸ்டி சாலை மீனம்பாக்கம் விமான நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தின் ஓரம் தனது பைக்கை நிறுத்திவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்தார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஐடி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்ததாக கூறப்படும் நிலையில் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எடப்பாடி அருகே விசாரிக்க சென்ற காவலரை தந்தை மகன் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே லட்சுமண கவுண்டனூரில் வசிக்கும் கந்தசாமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவருக்கும் அடிதடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்லம்மாள் என்பவர் அளித்த புகாரின் பேரில் எடப்பாடி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் முதல்நிலை காவலர் சாகித், எதிர்மனுதாரரான கந்தசாமி மற்றும் அவரது மகன் வேலுமணி ஆகிய இருவரையும் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த தந்தை மகன் இருவரும் காவலரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக எடப்பாடி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலர் சாகித் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவான தந்தை கந்தசாமி, மகன் வேலுமணி ஆகிய இருவரை எடப்பாடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கவின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் கைதான கொலையாளி சுர்ஜித், அவரது தந்தை SI சரவணன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் நெல்லை மாவட்ட 2வது அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ஹேமா முன்னிலையில் ஆஜராகினர். இந்நிலையில் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க சுர்ஜித் மற்றும் சரவணன் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வருகின்ற 11ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சுர்ஜித் மற்றும் SI சரவணன் ஆகிய இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டனர். சாமானிய மக்களை பாதிக்கும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அருகே தனியார் செவிலியர் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்னர் கல்லூரி மாணவர்களுடன் உரையாடிய அவர், மத்திய அரசு கல்வி நிதி 2150 கோடி ரூபாய் தர மறுத்தாலும் சாமானிய வீட்டுப் பிள்ளைகள் படிக்க அனுமதிக்காத புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று உறுதியளித்து பேசினார். 10,000 கோடி தர மறுத்தாலும் சாமானிய வீட்டு பிள்ளையை படிக்க அனுமதிக்காத இந்த சட்டத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற முதல்வருக்கு உங்கள் சார்பாக நெஞ்சார மனமார நன்றியை தெரிவித்துள்ளேன். திண்டுக்கல்லில் சமையல் எரிவாயு கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூதாட்டி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் என்பவரின் 60 வயதான மனைவி குர்ஷித் பேகம் வீட்டில் சமைக்க முயன்றபோது எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் தலை மற்றும் முகம் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்ட மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மூதாட்டி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.